அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மிகச் சிறப்பாக அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயாவுடைய பிறந்த நாளில் ஒரு மகத்தான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சமுதாயத்திலே பணி செய்து அற்புதமான உங்களை கௌரவித்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து அதன் மூலமாக அடுத்த கட்ட சமுதாயத்திற்கு உங்களுடைய உத்வேகமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய வீரியமிக்க வாழ்க்கையும் அவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா ஒரு மகான். இந்திய சரித்திரத்தில், இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமான நேரத்திலே தோன்றிய ஒரு மாமணி. ஜனசங்கம், பாரதிய ஜனதா கட்சி உடைய வளர்ச்சிக்கு கடுமையாக போராடி மிக முக்கியமான காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஒரு மனிதர். 96, 98, 99 3 முறை பிரதமராக இருந்து 99 2004 வரை முழுமையாக 5 ஆண்டுகள் அவருடைய தலைமையில என்டிஏ கூட்டணி வெற்றிகரமாக பல கூட்டணி கட்சிகளை வைத்து ஆட்சியை நடத்தி காட்டியவர். மிக முக்கியமாக குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசை நடத்திய ஒரு மாபெரும் மகான். நாட்டிற்கு எது நல்லதோ அதை துணிவாக செய்தவர். ஒரு நொடி கூட தயக்கம் இல்லாமல் என்னுடைய பாரத நாட்டிற்கு இது சரி, நான் அதற்காக நிற்பேன் என்று பெரும் குரல் கொடுத்து முக்கியமான முடிவுகளை எடுத்தவர். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தினுடைய பெருமையும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மகிமையும் தொடர்ந்து பேசிய ஒரு மாமனிதர். பாராளுமன்றத்தில் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய கவிதைகளை எண்ணற்ற முறை எடுத்து மேற்கோள் காட்டி பேசிய ஒரு வித்தகர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கச்சத்தீவு தவறான முறையில் அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் இலங்கைக்கு கொடுத்த பொழுது அதை பாராளுமன்றத்திலே கடுமையாக சாடி தமிழக மக்களின் சார்பாக ஒரு பெரும் குரலை கொடுத்த ஒரு மாமனிதர். தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே கூட மிக மிக பிடித்தமான ஒரு தலைவர் அடல் பிகாரி வாஜ்பேயி அவர். அவருடைய ஆட்சி காலத்தில் குட் கவர்னன்ஸ் என்கின்ற வார்த்தையை ஒரு தாரக மந்திரமாக, அரசியல் இலக்கணமாக கொண்டு வந்தவர். மிக முக்கியமாக 99 2004 அவர் செய்த சாதனைகளை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சி நடந்து முடிந்து 10வது ஆண்டில் இருக்கும். இப்போ நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி என்பது உச்சபட்சமாக அனைத்து மக்களையும் தொடக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்சியாக இந்திய வரலாற்றில் இருக்குன்னா அதற்கு வாஜ்பேயி ஐயா விதை போட்டாங்க. 1999 கொண்டு வந்த டெலிகாம் பாலிசி இன்னைக்கு இந்தியாவில் பட்டி தொட்டி எல்லாம் செல்போனை கொண்டு போய் சேர்த்துருக்கு, பிராட்பேண்டை கொண்டு போய் சேர்ந்துருக்கு. 2 லட்சம் கிராமத்துக்கு மேலே நம்முடைய மோடி ஐயா ஃபைபர் ஆப்டிக் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அதற்கு விதை வாஜ்பேயி ஐயா போட்டு அதை ஆலமரமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வளர்த்திருக்கின்றார். டெக்னாலஜி வந்த பிறகு, செல்போன் வந்த பிறகு, டேட்டா வந்த பிறகு நம் ஒருவருடைய வாழ்க்கை கூட மாறி இருக்கு. அதற்கு வாஜ்பேயி ஐயாவை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். 99 நேஷனல் நியூ டெலிகாம் பாலிசியை கொண்டு வந்த ஒரு மாமனிதர். அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகள் நம்மை கண்கொத்தி பாம்பாக பார்த்த பொழுது, உலக நாடுகள் கோல்டு வாருக்கு பிறகு ஈஸ்ட் வெஸ்ட் என்று பிரிந்து ஏதோ ஒரு நாடு இன்னொரு பெரிய நாட்டோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்த பொழுது தைரியமாக போக்ரானிலே அணுகுண்டு சோதனை நடத்தி இந்தியாவுடைய வழி தனி வழி, இது சிங்கப்பாதை வழி என்று உலகுக்கு சொல்லி காட்டிய ஒரு மாமனிதன். அதற்கு பிறகு இந்தியாவுடைய செக்யூரிட்டி அப்பாரட்டஸ், செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவுடைய தனித்தன்மை என்பது உலக அரங்கில் போக்ரானுக்கு பிறகு வாஜ்பேயி அவர்கள் ஏற்படுத்திய புதிய தடத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவை வேண்டாம் என்று அவர்களுடைய சுய காரணத்திற்காக, சுய லாபத்திற்காக ஒதுக்கி வைக்க முயற்சித்த பொழுது அதையெல்லாம் தாண்டி கடலிலே எதிர்நீச்சல் போட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி சாதித்து காட்டிய ஒரு மாமனிதர். இன்னும் சொல்ல போனா சர்வசிக்ஷா அபியான், எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான கல்வி. 50 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைத்த பிறகு 1999 காலகட்டத்திலிருந்து எல்லோருக்குமான கல்வி என்று இந்தியாவிலே கல்வி கற்காமல் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று எப்படி நம்முடைய அவ்வை மூதாட்டி, மூத்த தமிழ் அறிஞர்கள் சங்ககால இலக்கியத்திலிருந்து கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகத்துவத்தை சர்வசிக்ஷா அபியான் மூலமாக நடத்தி காட்டிய ஒரு மாமனிதர்.
அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், ஆளும் கட்சிகள் எல்லோரும் கூட எடுக்க துணிந்த முடிவெடுத்தார். 91வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அமைச்சரவை என்பது 15% மட்டும்தான் இருக்க முடியும், பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்து என்கின்ற ஒரு விதி அப்பதான் கொண்டு வந்தாங்க சட்டமாக. அதற்கு முன்பு எல்லோரும் அமைச்சர்களா இருக்கலாம். அதாவது அமைச்சர்கள் அதிகமாகவும் ஆட்சி முறை குறைவாகவும் இருந்த காலகட்டத்தில் மேக்சிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட் என்று அற்புதமான ஒரு இலக்கியத்தை நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு விதையாக அன்னைக்கு இருந்தது வாஜ்பாய் ஐயா 91வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நமக்கு 15% சீலிங் லிமிட்டை கொண்டு வந்தாங்க. அதே போல இப்போ பார்க்குறோம், அரசு என்ன வேணாலும் செலவு பண்ணுறாங்க, எப்படி வேணாலும் செலவு பண்ணுறாங்க, இலவசங்கள் அள்ளி தெளிக்கிறாங்க, அதை வைத்து ஜெயிச்சு விடலாமான்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கே அரசுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து FRBM, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று FRBM சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அரசினுடைய வரவு செலவு, எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்த அன்னைக்கே அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மேலை நாடுகள்கிட்ட ஆயிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். பெட்ரோலியம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு எக்கிலிஸ் ஹீலாக இருந்துச்சு. அதை உடைப்பதற்காக ரஷ்யாவுடைய ஃபார் ஈஸ்ட்டுக்கு போய் சக்லைன் ஆயில் ஃபீல்டில் 20% ஸ்டேக் எடுத்தாங்க. இன்னைக்கு இந்திய நாடு இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்களுடைய ஆயில் ஃபீல்டு ஸ்டேக் எடுக்கிறோம். அது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா 20 நாடுகளுக்கு மேலே, நம்முடைய பெட்ரோலியம் கம்பெனிஸ் 20 நாடுகளுக்கு மேலே அந்தந்த ஆயில் ஃபீல்டில் நம்ம ஸ்டேக் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இன்னும் சில ஆண்டுகளில் இதிலிருந்து நாம் தன்னிறைவு பெற வேண்டும் என்பது நம்முடைய ஒரு முயற்சியாக மோடி ஐயா முன்னாடி எடுத்துட்டு போறார். வாஜ்பாய் ஐயா அவர்கள் ஏழை மக்களுக்காக ஆட்சியை நடத்தினாங்க. இன்னைக்கு மோடி ஐயா ஒருபடி மேலே போய் ஏழை என்கின்ற மனிதர்களை இருக்கக்கூடாது என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அனைவரையும் மேம்படுத்தி ஏழை என்கின்ற சாதியே இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி இருக்கு. இது மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். அதனால்தான் குட் கவர்னன்ஸ் என்கின்ற வார்த்தையை பேசுகிறோம். நல்ல ஒரு ஆட்சியாளர், நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்கன்னு வாஜ்பாய் பேசுகிறோம். இந்த நேரத்தில் 99வது பிறந்தநாள் விழாவில், அடுத்த ஆண்டு மிகச்சிறப்பு 100வது பிறந்தநாள் விழா. இந்த 99வது பிறந்தநாள் விழாவில் முக்கியமான மனிதர்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று கௌரவிக்கிறோம். இவர்கள் யாருமே அரசியல் கட்சிக்காரன் கிடையாது, அரசியல் சார்ந்தவர்கள் கிடையாது. இவர்கள் அனைவருமே நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உதிரம் சிந்தி நேர்மையான முறையில் கம்பீரமாக வாழ்ந்து காட்டி மகான்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மனிதர்களை இந்த ஆண்டு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே, விருது கொடுப்பதிலே பெருமை அடைகின்றோம். சில மனிதர்களுக்கு இங்கு அறிமுகம் தேவையில்லை. முதலிலே என்னுடைய அன்பு அண்ணன் ஆசான் ஐயா சுபநாகராஜன் அவர்கள். தென் தமிழகத்தில் ஜாதி கலவரங்கள் அதிகமாக இருந்த பொழுது போராடியவர், ஜாதி கலவரங்கள் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், எளிமையான மனிதர், மிகப்பெரிய பொறுப்பில், ஜனசங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு 1982 வாஜ்பாய் ஐயா வந்து தரையிலே அமர்ந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அவர் இல்லத்திற்கு நான் சென்ற பொழுது என்னை அதே தரையில் அமர வச்சு நான் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இங்கே தான் வாஜ்பாய் ஐயா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட பெருமை எனக்கு அளித்தவர். ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர், எல்லா மக்களும் மாற்றுக் கட்சி நண்பர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஐயா சுப நாகராஜன் அவர்களுக்கு இன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த விருது வழங்குகிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றிகளை. இன்னும் ஆண்டவன் அவருக்கு அற்புதமான ஆயுளும் நல்ல ஒரு போராடக்கூடிய இதயத்தையும் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்ததாக இந்த விருதை பெறக்கூடிய ஐயா டாக்டர் பாலகுருசாமி அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து 35 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க. இந்தியா முழுவதும் அவருடைய சில புத்தகங்கள் தான் ஸ்டாண்டர்ட். இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அவருடைய புத்தகங்கள் தான் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் புத்தகங்களா இருக்கு. பெரிய தேசியவாதி, என்ன உண்மை இருந்தாலும் கூட தைரியமாக பேசக்கூடிய ஒரு மகான். புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லா நியூஸ் பேப்பர்ல கட்டுரையாக இருக்கட்டும், டிவி சேனல்ல டிபேட்டா இருக்கட்டும், எண்ணற்ற இடத்துல மைக்கு மூலமாக சொற்பொழிவுகளா இருக்கட்டும், முன்னின்று புதிய கல்விக் கொள்கை நம்முடைய நாட்டிற்கு வேண்டும் என்று பேசி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். பல சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் பாலகுருசாமி அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் ஐயாவுடைய விருது 99வது பிறந்தநாள் விழாவிலே அவருக்கு அளிப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஐயா அருட்செல்வ பேரரசன் அவர்களுக்கும் அறிமுகம் தேவையில்லை. இதிகாச காப்பியங்கள்ல தமிழ்ல மொழிபெயர்ப்பதில்
கடந்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக கிசாரி மோகன் கங்குலி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய மகாபாரத நூலை 7 ஆண்டுகள் எடுத்து 13,000 பக்கத்தில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தினுடைய 7 காண்டங்களையும் மறு ஆக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஹரிவம்சத்தையும் 3 ஆண்டுகள் முயற்சி செய்து 2000 பக்கத்தில் அதையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அருட்செல்வ பேரரசன் ஐயா அங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு இந்த விருது கொடுப்பதிலே நாங்களும் பெருமை அடைகின்றோம். அடுத்தது நம்முடைய திருநங்கை செல்வி ரேகா அவர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பாத் பிரேக்கர், ட்ரையல் பிளேசர். ஒரு பெரிய நிறுவனத்தில் மனிதவள மேலாளராக இருக்கிறாங்க. 18 ஆண்டுகளாக அந்த மனிதவளத்துறையில் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி திருநங்கைகள், திருநம்பிகள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். சமுதாயத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அன்னைக்கு இல்லைங்க. இவர்கள் அனைவருமே நாம் சொல்லுவோம் பெண்கள் கிளாஸ் சீலிங்கை உடைக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் திருநங்கைகளும் திருநம்பிகளும் ஒரு வாளை உடைக்கணும், ஒரு சிவரை உடைத்து செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கடினமான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுங்க. அக்செப்டன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு தனி பெரும் ஒரு சவாலை எல்லாம் எதிர்கொண்டு ஒரு ட்ரையல் பிளேசராக இருந்து எல்லோருக்கும் இன்னைக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய திருநங்கை செல்வி ரேகா அவர்களுக்கு வாஜ்பாய் ஐயா விருது கொடுப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம், ஆனந்தம் அடைகின்றோம். ஐயா வி சுந்தரம் அவர்கள் நிறைய படித்தவர். அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்து நம்முடைய பாரம்பரிய கலைகளை, கலைஞர்களை அங்கீகாரம் செய்யணும் அப்படிங்கிறக்காக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், அமெரிக்கா முழுவதும் அழைத்து சென்று இன்னைக்கு நம்முடைய பாரம்பரிய கலையும் கலைஞர்களும் நல்லா இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் ஐயா வி சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து ஐயா இது போன்ற பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி ஐயா அவர்களுக்கு இந்த விருது கொடுப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஐயா பி ராஜசேகர் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எண்ணற்ற முறை அவரை சந்தித்திருக்கின்றேன். அன்பும் பண்பும் கனிவும் நிறைந்த ஒரு மாமனிதர். ஜல்லிக்கட்டு என்று தமிழகத்திலே சொன்னால் அது ராஜசேகர் மட்டும்தான் என்னை பொறுத்தவரை. தன்னுடைய வாழ்க்கையே ஜல்லிக்கட்டு மாடுகளுக்காக, காளைகளுக்காக, ஜல்லிக்கட்டு மைதானத்திற்காக, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்காக அர்ப்பணித்தவர். இதற்கு முன்பு 2014க்கு முன்பு 2011 ஜல்லிக்கட்டை தடை செய்த பொழுது பொங்கி எழுந்த ஒரு மாமனிதர். மோடி ஐயா தான் ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தார் என்று உறக்கமாக தமிழக மேடையிலே உண்மையை சொல்லக்கூடிய ஒரு வித்தகர். ஐயா அவர்களுக்கு இன்னும் ஆண்டவன் நிறைய ஆயிலும் கடினமாக போறக்கூடிய தென்பும் அவருடைய காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு நேஷனல் ஸ்போர்ட்டாக கொண்டு போவதற்கான எல்லா முயற்சியும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் எடுப்பதற்கு இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியேற்கின்றோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா ராஜசேகர் அவர்களை வாழ்த்தி வணங்கி உங்களுடைய அன்பும் பண்பும் ஆதரவும் தொடர்ந்து எல்லா நல்லவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த விருது கொடுப்பதிலே பெருமை அடைகின்றோம். கடைசியாக இந்த விழாவில் என்னுடைய மன்னிப்பையும் கோரிக்கொள்கின்றேன். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது பாபநாசம், தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதியில் யாத்திரையில் நடந்து கொண்டிருக்கின்றேன். 25 நாட்கள் யாத்திரை பின்னாடி இருக்கு. வேகமாக முடிக்க வேண்டும். சென்னை புயல், தென் தமிழகம் புயல், இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப முயற்சி எடுத்தேன் இந்த விழாவிற்கு வருவதற்கு முடியவில்லை. இருந்தாலும் இந்த காணொளி காட்சி மூலமாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது பேசி கொண்டிருக்கின்றேன். நான் வராததை பெரும் மனதோடு ஏற்றுக்கொண்டு பொறுத்தழுந்து இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள், தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நாம் தொடர்ந்து குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்குவதிலே பாரதிய ஜனதா கட்சி முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுவதிலே முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அடையாளத்தை தான் இன்னைக்கு நம்ம காட்டியிருக்கோம். நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.